குருச்சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற மார்கழி மாத பலன், தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்னங்க? தெய்வீகம். இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது. ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள். அதாவது உத்தராயண காலம் சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாசம் தொடங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க. தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதனாலதான் எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்களேன், 4 மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும். இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சிம்பாங்க. அதாவது காலையில 4 மணிக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சாஸ்திரமே இருக்குது. இறைவன் எடுத்தவன கதவை போய் திறக்க மாட்டாங்க. ஒரு 3 தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக இந்த திருப்பள்ளி எழுச்சியை சிறப்பாக நடக்கும். தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் திறக்கணும். அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள். அந்த மந்திரம்லாம் உபச்சாரம் பண்ணி திறப்பாங்க. இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பா இருக்கணும். சிவன் ஸ்தலத்துல பாருங்க, நிறைய கிராண்டாக இருக்கும். எல்லா கோவில்லையும் பாருங்க, நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உகந்த மாதம் ஒதுக்குங்க. எல்லாருமே 4 மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. மெயினா இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம். ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க. இந்த மாதத்துல உள்ள விசேஷம், முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல், பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பாங்க, அதாவது ஆருத்ரா தரிசனம். நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும். எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடான கோடி மக்கள் இருப்பாங்க. இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாதத்தை ஒதுக்குங்க. எல்லாமே தெய்வனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாசம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால எல்லா வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாசம் ஃபுல்லாவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம், ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு இதுலயுமே ஒரு நேர்மையான குணம் அப்படின்னா தனுசு ராசி சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை கச்சிதமா முடிக்கக்கூடிய நபர்கள், எதுவுமே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் தனுசு ராசி. குடும்பத்தை இவர் தான் தலைவராக இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசிக்காரங்க. தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் தனுசு ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானம், ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்கல்ல, அதான் தனுசு ராசியில அதிகமா இருக்கும். தன்மானத்தை விட மாட்டாங்க. இதுலயுமே ஒரு பொறுப்போட உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரர் தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுத்தோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியை கொடுத்தோம். ஆங்கில மாதம் கொடுத்தோம், இதுக்கு முன்னாடி புத்தாண்டு கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நம்முடைய சேனலுக்கு. அதுவும் தனுசு ராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில்ஸ்ல தானே பதிவு பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான். நீங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க. லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்கும்.
எந்த நவகிரக கோள்கள் நமக்கு பலவீனமோ அந்த நேர காலம் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பார். அதான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்றது, எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினையை அவர் சந்திச்சுதான் ஆகணும். ஒரு பாதிப்பு வரும், அந்த பாதிப்பை கண்டிப்பா பார்ப்பார். அது பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம். இதுதான் பரிகாரங்கிறது. ஆனா அந்த பிரச்சனை கண்டிப்பா நடக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சுயஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலும் நான் கொடுக்கறது இந்த விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி மாறி மாறி நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்களுக்கு 15 வயசுக்கு அப்புறம் படிப்பு கல்வி நல்லபடியா வருங்க, தொழில் இதுக்கப்புறம் நல்லா பண்ணலாம், வேலை இதுக்கப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு, ஏதாவது சொல்றாங்க. தசா நேரங்கள் புத்தியை வச்சு சொல்றாங்க. அப்போ அந்த கோள்கள் அவர் பிறக்கும்போது அது பலமா இருக்கும். அதை வச்சுனாதான் அந்த தசா புத்தியை வச்சு கம்பேர் பண்ணி பலன் எடுப்பாங்க. அப்ப இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகங்கள் இந்த மார்கழி மாசத்துல எந்தெந்த இடத்துல இந்த கிரக கோள்கள் இருக்காங்க, 9 நவகிரக கோள்களும் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க பார்ப்போம். பொதுவாக உங்க ராசிலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்துட்டாரு. தனுசு, அதாவது தனுர் மாதம்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரே தனுர் மாதம். இறைவன் கண் விழித்து பார்க்கும் மாதம் தனுர் மாதம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க ராசியில இருப்பார். புதன் பகவான் உங்க ராசியில இருக்குது. 3 கிரகங்கள் உங்களுடைய ராசி அமைப்புல இருக்கிறாங்க. அது 3ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது கும்பக ராசியில. 4ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது மீன ராசியில. 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். 12ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய அமைப்புகள். மற்ற கிரகம் அதையும் பார்த்தீங்கன்னா அதுல 2 கிரக பயிற்சி வரும். அதாவது 11ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் மார்கழி 10ஆம் தேதிக்கு 12ஆம் பாவத்துக்கு வர்றார். அடுத்து 12ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வர்றார், அதாவது கரெக்டா மார்கழி 12ஆம் தேதிக்கு அப்புறம். மற்ற கிரகம் அதே இருக்குதான். இனிமே தனுசு ராசிக்கு இனிமே துன்பங்கள் இல்லைன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ போறீங்க, கண்டிப்பா நடந்துடும். இனிமே பாதிப்பை நீங்க எதிர்பார்க்க வேணாம். நிறைய பேருக்கு தனுசு ராசிக்கிறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இருந்தா கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா இல்லைம்பாங்க. செப்டம்பர் மாசத்துல இருந்து எல்லாமே டவுன். செப்டம்பர் மாசத்துல இருந்து இவருடைய வருமானம், குடும்பம், இவருடைய சுகம் இது எல்லாமே கெடுதுங்க. நல்ல ஒரு அமைப்பே கிடையாது. ஏன் வேலை உத்தியோகமே மாற்றம் சரியில்லை. என்னை பொறுத்தவரை இன்னும் நல்ல பலன் சொல்றாப்புல ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு இல்லை. அதாவது ஒரு எல்லாமே தடை தாமதமா, ஒரு சில பேர் தசாபத்தி நல்லா இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பாருங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மந்தமா இருக்கும். ஏமாற்றத்தை பார்த்தா ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பாருங்க தனுசு ராசிக்காரங்க. ஒரு மைண்டு, ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட் இல்லாம ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. இப்ப அந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா எப்ப சரியானுச்சு, அந்த அக்டோபர் 30க்கு அப்புறம் கொஞ்சம் குழப்பங்கள், நிம்மதியான ஒரு குழப்பங்கள் சரியாயிருக்கு தனுசு ராசிக்கு. அக்டோபர் 30க்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சேஞ்ச் கிடைச்சிருக்கு, அப்படி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இன்னும் ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் ஆயிருந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆக போகுது. உங்க ராசியை இனிமேதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பாக்குறதுனால இனிமே வருமானமா இருக்கட்டும், இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே இப்ப சரி பண்ணி கொடுக்க போறாருங்க. நிறைய பேருக்கு பாருங்க கண்டிப்பா நடக்கும்தே தீரும். நிறைய வீடு கிரகபிரவேசம் பண்றவங்க தைரியமா தை மாசத்துக்கு அப்புறம் பண்ணுங்க தனுசு ராசி என்பர்கள். வீடு கட்டாதவங்க வீடை கட்ட ஆரம்பிச்சிருங்க. இனிமே கட்டி தான் ஆகணும். ஒண்ணு இடத்த வாங்கணும், இல்ல வீடு கட்டணும். 2 பிளான்ல பண்றவங்க தைரியமாக இறங்கி பண்ணுங்க, நிறைய ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. செவ்வாயோட வீட்டுல இருந்து குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப செவ்வாய்ங்கிறது வீடு கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இது எல்லாமே தைரியமாக செய்யலாம். எப்ப இந்த கரெக்டாக இந்த மார்கழி மாசம் முடிஞ்சு தை மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். வீடு சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டுள்ள கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். நிறைய பேர் கண்டிப்பா நடந்துரும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணத்துல தடை இருந்தா இனிமே திருமணம் தடை இருக்காது. ஏன்னா உங்க ராசிக்கு வந்துட்டாரு புதன். உங்க ராசி மேல புதன் நிக்கிறார். அதுவும் அவரு கரெக்டா மார்கழி 17க்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தியாரு. எல்லாமே திருமணத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, ரெண்டுமே அடி வாங்கும் பாருங்க. அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல ஒரு பிரச்சனை வரும். இல்லைன்னா நண்பர்கள் பார்க்கறதுல ஒரு பிரச்சனை வரும், இல்ல கூட்டு தொழில பிரச்சனை வரும், இல்ல மனைவி கிட்ட உடல் பிரச்சனை வரும். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சந்திச்சாங்க கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு, கண்டிப்பா பண்ணிருக்காரு, சந்திச்சிருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம். இனிமே அந்த பிரச்சனை இல்லை. ஒரு நிம்மதியாக வாழ போறீங்க, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கூட்டு தொழில் பட்டையை கலப்பலாம். கூட்டு தொழில் சூப்பரா இருக்குது. அதுக்கு மார்கழி 17க்கு அப்புறம் பாருங்க கூட்டு தொழில் நிறைய விஷயம் நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. சுயமா தொழில் பண்றவங்க மார்கழி 17க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைச்சிடும். ஜாதகத்துல தசாபதி நல்லா பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, வெற்றி உண்டு. மாமனார் மாமியார் சொத்துக்கள் இது எல்லாமே நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க. எதிர்பாராம திடீர்னு கிடைக்கும். அப்ப இது எல்லாமே சிறப்பா போகக்கூடிய நேரம்
உங்களுக்கு அனுகூலமா இருக்குது. அதே மாதிரி வேலை உத்தியோகம் கிடைக்கல, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இனிமேல் தடைப்படாது. வேலை உத்தியோகம் வெளியில நிறைய பேர் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்ல கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு. ஒரு சில பேர் அங்கே வெளிநாடு படிக்க போயிருப்பீங்க, அங்கேயே திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க அங்கே படிக்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் நிரந்தரமா இனிமேல் கிடைச்சிரும். வேலை உத்தியோகம் பிரச்சனை வராது. பிரச்சனை குறைஞ்சு நிம்மதியா வாழ போறீங்க. எங்கே போய் கடன் கேட்டாலும் கடன் உதவியும் உடனே உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் உதவி உடனே கிடைச்சிரும். உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்காது. உடம்பு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இனிமே இல்லை. ஒரு நிம்மதியா வாழ போறீங்க. திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னை பொறுத்தவரை இனிமே பயப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றம் இனிமே கிடைச்சிடும். அரசாங்க அரசியல் தொடர்புல நம்பி இறங்கலாம். ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசியல் தொடர்புல ஒரு எதிர்பாராத ஒரு பதவி. ஏன்னா உங்க ராசிக்கு சூரியன் வர்றதுனால 9ஆம் வீட்டதி வராரு. ஒன்னும் தந்தையோட சொத்து வரணும், இல்ல உங்களுக்கு தலைமை பொறுப்பு வரணும். அரசாங்கத்துல இப்ப மூவ் பண்ணுங்க. எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பாருங்க. நீங்க ஒரு தலைமை பொசிஷனுக்கு போறீங்க, அந்த அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. லாட்ரி யோகம், எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பாருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன், மகாலட்சுமி யோகம், பயங்கரமான லாட்ரி இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. நகை, பணம், வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே சிறப்பா இயங்குது உங்களுக்கு. அப்ப இனிமே உடம்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த நெஞ்சு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதயத்துல சளி தொந்தரவு, கால் வலி, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவு, அந்த தொந்தரவுமே இருக்காது. நல்ல ஒரு நிம்மதியாக வாழ போறீங்க நீங்க வரக்கூடிய எதிர்காலம். இப்ப மெயினா பெண்கள் சாதிக்கலாம். பெண்கள்லாம் பாருங்க, எதிர்பாராத ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம், அதாவது மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத குணம் இருக்குங்க. ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும். பிடிவாத குணம் தான் விட மாட்டாரு. பிடிவாதமா அந்த வேலையை முடிச்சிருவாரு. நிறைய பேர் இந்த தனிமையை ரொம்ப விரும்புவார். மருத்துவ வேலை பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த மூலத்துல பிறந்தவங்க டெய்லர் வேலை பார்ப்பாங்க. கட் பண்றது, இது மாதிரி பாருங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. நெருப்பு சம்பந்த துறையில வேலை பார்ப்பாங்க. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. இவங்களுக்கு பாருங்க, இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைச்சிரும் பாருங்க. இனிமே உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரப்போகுதுங்க. நீங்க தொழில் ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்றப்ப ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. இப்ப படிப்பு, கல்வி, மாணவ மாணவிலாம் பாருங்க சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை ட்ரை பண்ணீங்களா? மாணவ மாணவிலாம் பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். 100% மூலத்துல பிறந்தவங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும். அரசு மூலம் நிறைய அனுகூலம் கிடைச்சிடும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க மூலத்துல பிறந்தவங்களுக்கு. தொழில் சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. வெளிநாட்டு வேலை பார்க்கலாம் பாருங்க, எதிர்பாராத ஒரு உயர் பதவியோ சம்பள உயர்வோ கண்டிப்பா கிடைச்சிடும். மறைமுக வருமானம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்து பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய கலை, இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். இதுலயுமே பாருங்க இவங்களுடைய குணத்தை எடுத்து பாருங்களேன். இதுலயுமே ஒரு நாகரீகமா டீசெண்டா இருப்பாங்க. ஒரு நாகரீகமாக ஒரு இடத்துக்கு போனா நல்லா பர்சனாலிட்டியா போகக்கூடிய நபராக இருப்பார் இவர். இவருடைய எண்ணங்கள் நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ள, வேற ஒன்றும் கிடையாது. லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை, கற்பனை நிறைய இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, இனிமே உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க உங்களுக்கு 12ஆம் பாவத்துல போய் நிக்கிறார. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாமா? தாராளமா முயற்சி பண்ணுங்க, சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. மார்கழி 10க்கு அப்புறம் வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வெளியில வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. பூராடத்தை பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியோகம் தடை இல்லைங்க. இப்ப வேலை உத்தியோகம் கிடைச்சிருங்க. நோய், எதிரி, பகை, கடன் குடும்பத்துல இருக்காதுங்க. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிருங்க நிறைய பேருக்கு. ஒரு எதிர்பாராத ஒரு மதிப்பு மரியாதை உங்களை தேடி வருதுங்க. நீங்க உங்களை தேடி போனோம்னா உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாருங்க. நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். உடல் உபாதனமே இருக்காது. அதே மாதிரி தொழில், எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. எதிர்பாராத திடீர் யோகம் இருக்கும் உங்களுக்கு. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும். அரசு மூலம் நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீ போறீங்க, ப்ரொமோஷன் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, கலை ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரப்போகுது. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பாருங்க. இவங்க எங்க இருந்தாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே நீங்க ஜெயிக்க போறீங்க. நீங்க எதிர்பாராத ஒரு இமாலய வெற்றியை இந்த மார்கழி மாசம் நீங்க பாப்பீங்க பாருங்க. எதனாலன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை உங்க ராசிக்கே வந்துட்டாரு. அதனால சொல்றேன். அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு தேடிய வருதுங்க.
அரசாங்க வேலை கிடைக்குது, அரசு மூலம் அனுகூலம் கிடைக்குது, ஒரு தலைமை பொறுப்பு போய் அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. தொழில எதிர்பாராத ஒரு டாப்பான ஒரு பொசிஷன் போவீங்க பாருங்க. தொழில பயங்கரமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்காதான், திருமணம் கண்டிப்பா தை மாசத்துல முடியும் பாருங்க. திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது எல்லா யோகமுமே சிறப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க, எதை தொட்டாலும் சரி மார்கழி மாசம் உங்களுக்கு பொண்ணா மாறும். அப்ப தைரியமா இருந்து நீங்க எல்லாமே ஜெயிக்கக்கூடிய விஷயத்த அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, இனிமே ஒரு தலைமை தாங்குற பொறுப்பு உங்களுக்கு தேடி வருது. இந்த காலகட்டம் பாருங்க, ஒரு தைரியமா இருந்து நீங்க போராடி வெல்லக்கூடிய நேரம். இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களை தேடி அமைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல லாபத்தை இனிமே பார்ப்பீங்க. எது தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணா மாறக்கூடிய நிலைமை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய மார்கழி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.